السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜ்ர் நேர தொழுகையை கூட்டாக நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இந்த சபையிலே நாமெல்லாம் ஒன்று குழுமிருக்கின்றோம். இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக இந்த உரையை துவங்குகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய உரையிலே நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் ஃபர்ஸஹ் உடைய வாழ்க்கை. மண்ணுக்கு அடியில் நாம் எல்லாம் செல்ல இருக்கின்றோம். தற்பொழுது மண்ணுக்கு மேலே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்முடைய உடலை இறைவன் கைப்பற்றி கொண்டான் என்று சொன்னால் அடுத்த கணமே நாம் செல்லக்கூடிய இடம் மண்ணறை வாழ்வு. இதில் யாருமே விதிவிலக்கு கிடையாது. எல்லோருமே இந்த மண்ணறையுடைய வாழ்க்கையை நாம் சந்திக்க இருக்கின்றோம். இந்த மண்ணறை வாழ்க்கையில ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய நிலை எப்படி இருக்கும், இறை மறுப்பாளனாக இருக்கக்கூடியவனுடைய நிலையும், முனாஃபிக்காக நயவஞ்சகனாக இருக்கக்கூடியவனுடைய நிலையும் எப்படி இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இரண்டு செய்திகளை இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒன்று, திருமிதியில பதிவுப்பட்ட செய்தி 2308வது செய்தியாக, திருமிதியில 2308வது செய்தியாக பதிவுப்பட்ட செய்தியை பார்க்க இருக்கிறோம். அதுல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மன்னரை அருகில் நின்றார்கள் என்று சொன்னால் தாடி நனைகின்ற அளவுக்கு அழுவாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மன்னரையை சந்திக்கக்கூடிய நேரத்தில், மன்னரையில் நிற்கக்கூடிய நேரத்தில் தாடி நனைகின்ற அளவுக்கு அவங்க அழுவாங்க. அப்போ ஏனைய தோழர்கள் அவங்ககிட்ட கேட்குறாங்க, உஸ்மான் அவர்களே, சொர்க்கம் நரகத்தை பற்றி சொல்லும் பொழுது இந்த அழுகையை உங்களிடத்தில் நாங்கள் பார்க்க முடியல. ஆனால் மன்னரை பக்கத்தில் நின்றா நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் அழுகுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கும் பொழுது அவங்க சொன்ன பதில் தான் நம்ம எல்லாம் அப்படி தூக்கி வாரி போடுது. அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். அன்புக்குரியவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அதுக்கு சொல்றாங்க, அதாவது இன்னல் கப்ர அவ்வளு மன்சிலின் மின் மனாசிலில் ஆகிரா, மன்னரை தான் மறுமையின் முதல் நிலையாகும். இந்த செய்தியை இவங்களா சொல்லல, இவங்க இந்த செய்தியெல்லாம் சொல்லிட்டு சொல்றாங்க, இதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை தான் இவங்க சொல்றாங்க. மன்னரை தான் மறுமையின் நிலைகளில் முதல் நிலையாகும் சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, இதிலிருந்து ஒருவன் ஈடேற்றம் பெற்று விட்டால், இந்த மன்னரையை சந்திக்கும் பொழுது இந்த மன்னரையில் அவன் ஈடேற்றம், ஒரு மனிதன் ஈடேற்றம் பெற்று விட்டால் பின்னாடி உள்ளது எல்லாம் அவனுக்கு எளிமையாக இருக்கும். அதுக்கப்புறம் மிகப்பெரிய வாழ்க்கை இருக்கு, அதுக்கு பின்னாடி வர்றது எல்லாம் எளிமையா இருக்கும், எளிதானதாக இருக்கும் சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, இதிலிருந்து அவன் ஈடேற்றம் பெறாவிட்டால், இந்த மன்னரையில ஒருவன் ஈடேற்றம் பெறாவிட்டால் இதற்கு பின்னாடி உள்ள நிலை அவனுக்கு ரொம்ப கடினமா இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு செய்தியை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன இன்னொரு செய்தியை சொல்றாங்க, மாராய்து மன்னரன் கத்து இல்லா வல் கப்ரு அஃலவு மின்ஹு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, நான் கண்ட காட்சிகளிலேயே கோரமான காட்சிகள் இந்த கபர்ல இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன செய்தியை சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால தான் நான் நினைக்கிறேன், இந்த மன்னரைக்கு பக்கத்தில் நின்றா நான் அழுவுறேன், நாம கன்ஃபார்மா இந்த இடத்துக்கு வர இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அன்புக்குரியவர்களே, இது ரிலேட்டடான இன்னொரு செய்தி. இந்த மன்னருக்கு போன பிறகு
ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனை இந்த உலகத்துல குளிப்பாட்டி கஃனிட்டு அவனுக்கு செய்யக்கூடிய இறுதி சடங்கெல்லாம் செய்துவிட்டு கடைசியில என்ன செஞ்சிருவாங்க, மண்ணறையில வந்து தள்ளி விட்டுருவாங்க. இதான் யதார்த்தம், இதான் கடைசி நிலை. இந்த மண்ணறைக்கு போன பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இந்த செய்தி புகாரியில 1374 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு அடியான் கபர்ல அடக்கம் செய்யப்பட்டு அவனுடைய தோழர்கள் திரும்பி செல்லும் பொழுது, அடக்கம் பண்ணிட்டு தோழர்கள் திரும்பி போவாங்க. அப்படி திரும்பி போகும் பொழுது அவருடைய செருப்புடைய ஓசையை அவன் கேட்பான். நம்மளை விட்டுட்டு போறாங்க, நம்ம தனிமைதான் அப்படிங்கிற உணர்வதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு அந்த செருப்பு ஓசையை கேட்க வைக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அடுத்தது அந்த மனிதனிடத்துல 2 வானவர்கள் வருவார்கள். 2 வானவர்கள் வந்து அவனை எழுப்பி உட்கார வைத்து சில கேள்விகளை கேட்பார்கள். பல ரிவாயத்தில் இந்த இது மாதிரி செய்தி வருது. இந்த ரிவாயத்தில் எப்படி வருதுன்னா, அந்த மலக்குகள் கேட்கிறார்கள், மா குந்த தகுலு ஃபீ ஹாதிஹி ரஜுல் லி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மனிதரை பற்றி, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவன்கிட்ட கேட்கிறாங்க. இந்த மனிதரை பற்றி நீ என்ன கருதி கொண்டிருந்தாய் என்று அவர்கள் அந்த மனிதனிடத்தில் கேட்பார்கள். அவன் இறை நம்பிக்கையானாக இருந்தால், இந்த உலகத்தில் வாழும் பொழுது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற இந்த திருக்கலிமாவை மொழிந்து வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்ற ஏகத்துவ கொள்கையில இருந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்னுடைய எல்லா விஷயத்துக்கும் ரோல் மாடல் என்று பின்பற்றி வாழ்ந்த ஒரு இறை நம்பிக்கையாளனாக இருந்தால் அவர் பதில் சொல்வார். என்ன பதில் சொல்வார்? அஷ்ஹது அன்னஹு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, இவர் அல்லாஹ்வுடைய அடியாரும் அல்லாஹ்வுடைய தூதருமாவார் என்று அவர் செய்வார், பதில் சொல்லுவார். சாட்சி கூறுகிறேன் சொல்வார். அந்த இடத்துல எப்படி சொல்வார்? அஷ்ஹது, நான் சாட்சி கூறுகிறேன் இவர் அல்லாஹ்வுடைய தூதரும் அடியாரும் ஆவார் என்று சொல்வாராம். அப்புறம் அந்த மலக்குகள் சொல்றாங்க, ஒருவேளை நீ கெட்டவனா இருந்தால், இங்கதான் நம்ம முதல்ல பார்க்க இருக்கிறோம், மன்னரைக்கு போன உடனேயே சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்துருவாங்க. அப்ப அவருக்கு சொல்றாங்க, நீ ஒருவேளை கெட்டவனா இருந்தால், நீ கெட்டவனா இருந்தால் உனக்கு கிடைக்க இருந்த நரகத்தை பாருன்னு காட்டுவாங்களாம். நரகத்தை காட்டுவாங்களாம். அப்பதான் நரகத்தை பார்ப்பான். பார்த்துட்டு உன்னுடைய இருப்படை இதுவா தான் இருந்திருக்கும், நீ நல்லவனாக இருப்பதால், நீ நல்லவனா இருக்கிற, நீ கரெக்டா பதில் சொல்லிட்ட, நீ இறை நம்பிக்கையான இருந்திருக்கிற, அதனால் அல்லாஹ் இதை உனக்கு மாற்றி, நீ செல்ல இருந்த இடம் நரமா இருந்திருக்கும் நீ கெட்டவனா இருந்தா, ஆனா அல்லாஹ் அதை மாத்தி என்ன செஞ்சிருக்கிறான், உனக்கு சொர்க்கத்துல இந்த இருப்பிடத்தை வச்சிருக்கான், பார்த்துக்கன்னு சொல்லுவாங்க. இவ்வளவு பெரிய பாக்கியம், இதுதாங்க வெற்றி, இதுதான் நாம சந்திக்க இருக்கிறோம். எப்போ எப்படி எந்த நேரம் யாருங்க தெரியாது. உயிரை எடுத்துட்டாங்கன்னா அடுத்த கணம் ஃபர்ஸகுடைய வாழ்க்கை தான். நேத்து கூட நீங்க பார்க்கலாம், ஆப்கானிஸ்தான்ல நிலநடுக்கம், 20 பேர் அப்படியே வீட்டோட புதையுண்டு போனார்கள். 20 பேர் நினைச்சிருப்பாங்களா இதுதான் உலகத்துடைய வாழ்க்கை, இப்படிதான் மூத்து வரும். அப்போ அந்த மனிதரிடத்துல இந்த மலக்கு என்ன செய்றாங்க, உனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் இப்படி ஒரு இருப்பிடத்தை வச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு அவனை தூங்க வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவன் கேட்பான், எனக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைச்சிருக்குது, அவனுடைய கபர்லாம் அப்படி விசாலமாகும், மன்னரை அப்படி விசாலமாகும். அதை எடுத்துட்டு அவன் செய்வான், அல்லாஹ் இடத்துல கேட்பான், அந்த மலக்குகள்கிட்ட கேட்பான், நான் போய் வீட்டுல போய் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படிமா. அப்ப அல்லாஹ் அதுக்கு என்ன செய்ய மாட்டான், வாய்ப்பு கொடுக்க மாட்டான். இவன் இந்த அடியான் முழித்துக் கொண்டிருந்தால் இதை தான் கேட்டுட்டு இருப்பான். இவரை கியாமத் நாள் வரைக்கும் தூங்க வச்சிருங்க, கியாமத் நாள் வரைக்கும் நிம்மதியான ஒரு தூக்கத்தை கொடுத்துருங்க, காலையிலையும் மாலையிலையும் சொர்க்கத்தை எழுப்பி காட்டப்படும் வேற ரிவாயத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது மாதிரி கெட்டவனாக இருந்தால் இதே மலக்குகள், இந்த 2 மலக்குகள் செய்வாங்க, ஒருத்தங்கிட்ட வருவாங்க, அவன் நயவஞ்சகனாகவோ அல்லது நிராகரிப்பாளனாக இருந்தால் அவனிடத்துல வந்து மேல கேட்டாங்களே இந்த மனிதர் குறித்து என்ன கருதா என்று ரசூலுல்லாஹ் பத்தி கேட்டாங்க இல்லையா, அது மாதிரி கேட்பாங்களாம். அப்ப அவன் சொல்லுவான், லா லா அதிரி, எனக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் குறித்து கேட்கும் பொழுது லா அதிரி, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு பதில் சொல்றான், குந்து அகூலு மா யகூலுன் நாஸ், மக்கள் சொல்லிக் கொண்டிருந்ததை நானும் சொல்லிக் கொண்டிருந்தேன். முகமது அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய அடிமைன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் அது நம்பல.
மக்கள் என்ன சொல்லிட்டு இருந்தா அதான் சொன்னேன், எனக்கு இவரை பத்தி என்ன தெரியாது, ஒன்னும் தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த மலக்குகள் சொல்றாங்க, நீ அறிந்து வைத்திருக்கும் இல்லை, இவரை பத்தி என்ன செய்யல, நீ அறிந்து வைத்திருக்கவும் இல்லை, குரானை ஓதி விளங்கியும் கடியில் இல்ல, குரானை நீ ஓதவும் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலக சமுதாயத்துக்கு, மனித சமுதாயத்துக்கு நேர் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய உலக பொதுமறை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த குரானை என்ன செய்யல, படிக்கவும் இல்லை. சொல்லிட்டு என்ன நடக்கும் அடுத்தது, அங்கதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, நான் கண்ட காட்சிகளிலேயே கோரமான காட்சிகள் இந்த கபர் நடக்கின்றாங்க இல்லையா, அங்க இந்த 2 மலக்குகள் தங்களுடைய வேலையை காட்டுவார்கள். இப்படி பதில் சொன்ன உடனே அவனை இரும்பு சுத்திகளால் அவனை கடுமையாக அடிப்பார்கள், இரும்பு சுத்தியால அவன் தாக்கப்படுவான் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போது அவன் அடைந்திருக்கும், அதாவது அவன் அடைந்திருக்க அந்த வேதனையால துடிப்பான், கத்துவான், கதறுவான். இதை மனிதர்களையும் ஜின்களையும் தவிர எல்லா ஜீவராசிகளும் கேட்கும் அளவுக்கு அவன் அலறுவான். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையை அவன் சந்திப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறான். அன்புக்குரியவர்களே, இதுதான் மண்ணுக்கு அடியில சென்ற பிறகு மண்ணறையில ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய நிலை, ஒரு இறை மறுப்பாளன் நயவஞ்சகனுடைய நிலை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த அடிப்படையை உணர்ந்து இந்த கபர் வாழ்க்கை நினைத்து அல்லாஹ்விடத்தில் நாம் நினைச்சுவோம், இந்த கபருடைய வேதனை விட்டு பாதுகாப்பு கேட்டு அல்லாஹ் நம்மை இந்த கபருடைய வேதனை பாதுகாத்து இந்த கபருடைய ஆரம்பத்திலேயே நமக்கு வெற்றியை தர வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களா இருக்கணும். அதனால தான் நம்ம தொழுகைக்கு வெளியில நினைச்சிரோம், துவா செஞ்சிட்டு இருக்கிறோம். அல்லாஹும்ம இன்னி அஊதுபிக்க மின் அதாபில் கபிரி, இறைவா கபருடைய வேதனை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரியான துஆக்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறாங்க. அப்ப இதை உணர்ந்து செயல்படக்கூடிய நன்மக்களா இருப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய ஃபர்ஸஹுடைய வாழ்க்கையை, மன்னரையுடைய வாழ்க்கையை சுபிச்சமாக ஆக்கி வைப்பான். அதுல ஒருத்தன் ஜெயிச்சிட்டான்னு சொன்னா மறுமையில ஜெயிச்சிருவான், அதுல ஒருத்தன் தோத்துட்டான்னு சொன்னா மறுமையிலும் தோற்று விடுவான் என்று மார்க்கம் சொல்கிறது. இதை உணர்ந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வ ஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.